வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மாநில இளைஞரணி தலைவர் ரஃபீக் பேசுகிறேன். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மாவோட வீட்டுக்கு வந்து காலையில் ஒரு 6-7 பேர் இந்த வண்டிக்கு டீவு கட்டலைங்கிறதுக்காக இந்த அம்மாவோட வீட்டில் மிகப்பெரிய தகராறு பண்ணி வண்டியை பூட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாம் வந்தோம், அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணோம், சிஎஸ்ஆர் வாங்கினோம். ஆனால் 10 நாளாக இவங்க சம்பவத்தை வந்து விசாரித்து நமக்கு ஒரு நீதி கொடுக்கறதுக்கு 10 நாள் பொறுமை காக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணாங்க, ராஜா ஃபைனான்ஸ் வந்து ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. 6-7 பேர் வந்து வீட்டில் தகராறு பண்ணி மிகப்பெரிய கொச்சையான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பூட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் 10 நாள் ஆகுது. நாம் தொடர்ச்சியாக 10 நாளாக காவல் நிலையத்துக்கு வந்து அவங்கக்கிட்ட சட்டப்படி போராட்டத்தை நடத்தி பொறுமை காத்ததுக்கு அதனுடைய விளைவாக இன்றைக்கி சார் மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டோம், இவ்வளோ ரூல்ஸ் இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம், தயவு செஞ்சு எங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணாதீங்க அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால விட்டாச்சு. அதுக்கு நஷ்டஈடாக உடச்சி எடுத்துகிட்டு போனோம் இந்த வண்டியை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஆர்சி புக்கு பாக்கி இந்த பணம் எங்களுக்கு கட்ட வேணாம், ஆர்சி புக்கை வச்சுக்கோங்க, இனிமேல் நாங்கள் இந்த தவறை பண்ண மாட்டோம், அவங்கள அசிங்கப்படுத்தினதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்குவோம், தயவு செஞ்சு எங்களுக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பதிவு எதுக்காக, பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டால், நாம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற மூலமாக மக்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாமல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்கும். காவல்துறைக்கு வந்து புகார் கொடுக்க பயப்படாதீங்க. கண்ணியமிக்க காவல்துறை நிச்சயம் நமக்கு நல்ல தீர்வை உண்டாக்கி கொடுப்பாங்க. யாருக்குமே ஸ்டேஷன் வந்த உடனே புகார் எடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் காவலர்களோட மெத்தனை போக்கு எடுத்துக்கக்கூடாது. காவலர்களோட பற்றாக்குறையாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற பணிச்சுமையாக இருக்கும். கொஞ்சம் பொறுமைக்காக 4 போலீஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். ஆல்ரெடி உனக்கு முன்னாடி 10 பேர் இருப்பான், எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் உண்மைத்தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக போலீஸ்காரர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறது இந்த காரணத்துக்காக தான். ஃபைனான்ஸ் கம்பெனிகள் பண்ணக்கூடிய அட்டூழியத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்காக. தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டியை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான், நாங்கள் என்ன பண்ணுறது, பணத்தை கட்டலை அப்படிலாம் பயந்து நிற்காமல் காவல்துறை வந்து புகார் கொடுங்க. வண்டியெல்லாம் அப்படிலாம் உடச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீதிமன்ற உங்களோட அனுமதி இல்லாமல் உங்கள் பொருளை எவனாவது ஒருத்தர் எடுத்தான் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டு. நீங்கள் தாராளமாக அருகாமையில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் குற்றவியல் வழக்கு பதிவு பண்ணலாம். அதை முதல்ல நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.